மோஷன் சர்க்குலர் மோஷன்னா டூ டைப்ஸ் ஆஃப் சர்க்குலர் மோஷன், ரெண்டு டைப் இருக்குது. அதாவது பார்த்தீங்கன்னா யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன் இருக்குது, நான் யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன் இருக்குது. இப்போ யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன் பார்த்தீங்கன்னா கான்ஸ்டன்ட் ஸ்பீட் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ரிம்மில் வந்து வீல் சுற்றுது அது மாதிரி. இதே நான் யூனிஃபார்ம்னா ஸ்பீட் கான்ஸ்டண்ட்டாக இருக்காது. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஸ்டோனை வந்து ஒரு த்ரெட்டில் கட்டி நம்ம சுற்றுறோம்னு வச்சுக்கோங்களேன், அது கான்ஸ்டன்ட் வெலாசிட்டி இருக்காது, கான்ஸ்டன்ட் ஸ்பீட் இருக்காது. ஓகேங்களா, அது சர்க்குலர் மோஷன். அது ரெண்டு டைப்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட் இந்த சர்க்குலர் மோஷனில் ரேடியஸ் வெக்டர், ஆங்குலர் பொசிஷன். அதாவது சர்க்குலர் மோஷனில் நம்ம சொல்கிறதெல்லாம் வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட்லாம் அந்த ஆங்குலர் வேலை, அதாவது டீட்டா வச்சு தான் சொல்லுவோம். ஓகேங்களா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சர்க்குலர் மோஷன் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இங்கே ரேடியஸ் இருக்குன்னா இந்த ரேடியஸ் வெக்டர் சென்டர்லேருந்து இந்த பார்ட்டிக்கல், நம்ம ஒரு பார்ட்டிக்கல் சுற்றுறோம்னா அந்த பார்ட்டிக்கலில் வரைக்கும் இருக்கிறது ரேடியஸ் வெக்டர்னு சொல்லுவாங்க. அது இந்த இடத்துலேருந்து இது வரைக்கும் மூவ் ஆகிருக்குது பார்த்தீங்களா, இதுதான் டீட்டா, இதுதான் ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட். இப்படி மூவ் ஆகிருக்கிறது தான் ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட். டீட்டாங்கிறது ஆங்குலர் பொசிஷன், டீட்டா 1. இப்போ வந்து இந்த இடத்துல இருக்கிறது வந்து டீட்டா 1 இல்லை 0 டிகிரின்னு வச்சுக்கலாம். இங்கே டீட்டா 2 இருக்குது. அப்போ டீட்டாங்கிறது டெல் டீட்டான்னு வச்சுக்கலாம், டீட்டா 2 மைனஸ் டீட்டா 1 வச்சுக்கலாம். ஓகேங்களா, ஸோ இதுதான் ஆங்குலர் பொசிஷன். ஆங்குலர் பொசிஷன் டீட்டா 1 அண்டு டீட்டா 2ன்னு சொல்லுவாங்க. ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட் டெல் டீட்டான்னு சொல்லுவாங்க. இப்போ வந்து இந்த டிஸ்டன்ஸ் இருக்குது, இது வந்து டீங்கிற டைமில் போயிருக்குன்னா அந்த இது வந்து இப்போ ரேடியஸ், இது டீட்டா வந்து இவ்வளோ மூவ் ஆயிருக்கு, இது ஒரு ஆர்க் இருக்குது. இந்த ஆர்க்கோடைய டிஸ்டன்ஸ் வேணும்னா என்ன பண்ணலாம்னா டைம் டி இன்ட்டு வெலாசிட்டி இஸ் ஈக்குவல் டு அந்த டிஸ்டன்ஸ் கிடைக்கும். ஓகேங்களா, அடுத்து வந்து இந்த ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட் அண்ட் வெலாசிட்டி. ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட் டெல் டீட்டான்னு சொல்லுவாங்க. நம்ம அங்கே வந்து லீனியர் மோஷனில், இப்போ நம்ம பேசுகிறதுலாம் சர்க்குலர் மோஷன். லீனியர் மோஷனில் டெல் எஸ் டிஸ்டன்ஸ் இல்லை டிஎக்ஸு டெல் எக்ஸ்ன்னு சொல்லுவோம் டிஸ்டன்ஸ். இங்கே டிஸ்டன்ஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து டெல் டீட்டான்னு சொல்லுவீங்க. ஈக்குவல் டு இதுக்கும் லீனியர் வெலாசிட்டிக்கு லீனியர் டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கு என்ன ரிலேஷன் பார்த்தீங்கன்னா டெல் எஸ் பை ஆர். இந்த டெல் எஸ்ன்றது பார்த்தீங்கன்னா நம்ம சர்க்குலர் ரேடியஸு, இந்த டீட்டா ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட்டு டெல் டீட்டா, இந்த டிஸ்டன்ஸ் தான் ரேடியல் டிஸ்டன்ஸ், அதாவது எஸ் நம்ம லீனியர் டிஸ்டன்ஸு. ஸோ லீனியர் டிஸ்டன்ஸ் டிவைட் பை ரேடியல் வெக்டர், ரேடியஸ் வெக்டர், இதுதான் வந்து டெல் டீட்டா ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட். இதான் ரெண்டுத்துக்கு லீனியருக்கும் ஆங்குலருக்கும் ரிலேஷன். இப்போ ஆங்குலர் வெலாசிட்டின்னு பார்த்தீங்கன்னா ஒமேகான்னு டினோட் பண்ணுவாங்க. ஸோ ஆங்குலர் வெலாசிட்டி ஒமேகா இஸ் ஈக்குவல் டு ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டைம் டேக்கன். ஆங்குலர் சேஞ்ச் இன் ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட் பை சேஞ்ச் இன் டைம் டேக்கனா, ஸோ இல்லது டி டீட்டா பை டிடின்னு சொல்லுவாங்க. இல்லது வெறும் ஆவரேஜ் வேணும்னா டீட்டா பை டின்னு சொல்லலாம், இன்டர்வல் பை வச்சுக்கலாம். இப்போ ஆங்குலர் வெலாசிட்டிக்கு லீனியர் வெலாசிட்டிக்கு என்ன ரிலேஷன் பார்த்தீங்கன்னா ஒமேகா இஸ் ஈக்குவல் டு வி பை ஆர். இதுதான் லீனியர், இது வந்து லீனியர் வெலாசிட்டி, இது ஆங்குலர் வெலாசிட்டி, இது ரேடியஸ் வெக்டர். இது ஆங்குலர் வெலாசிட்டிக்கு லீனியர் வெலாசிட்டிக்கு ரிலேஷன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆங்குலர் ஆக்சலரேஷன். ஸோ ஆங்குலர் ஆக்சலரேஷன்னா நம்ம லீனியர் ஆக்சலரேஷன் ஏன்னு சொல்லுவீங்க, ஈக்குவல் டு டிவி பை டிடின்னு சொல்லுவீங்க. ஓகேங்களா, அதை இஸ் ஈக்குவல் டு டி ஸ்கொயர் எக்ஸ் பை டிடி ஸ்கொயர்னு சொல்லுவீங்க. எக்ஸ் வந்து டிஸ்டன்ஸ், எஸ் டிஎம் வச்சுக்கலாம் டிஸ்பிளேஸ்மெண்ட்டு. ஓகே, ஆங்குலர் ஆக்சலரேஷன்னா ஆல்ஃபா டினோட் பண்ணுவீங்க, விச் இஸ் ஈக்குவல் டு சேஞ்ச் இன் ஆங்குலர் வெலாசிட்டி பை டைம் டேக்கன், டைம் இன்டர்வல். ஓகேங்களா, இதை டி ஸ்கொயர் டீட்டா பை டிடி ஸ்கொயர்னு சொல்லலாம். இப்போ ஆங்குலர் ஆக்சலரேஷனுக்கு லீனியர் ஆக்சலரேஷனுக்கு என்ன ரிலேஷன் பார்த்தீங்கன்னா, நம்ம லீனியர் ஆக்சலரேஷன் என்ன சொல்லுவீங்க, ஏன்னு சொல்லுவீங்க. ஆங்குலர் ஆக்சலரேஷன்னா ஒமேகான்னு சொல்லலாம். ஸோ லீனியர் ஆக்சலரேஷனுக்கும் ஆங்குலர் ஆக்சலரேஷனுக்கும் ரிலேஷன் பார்த்தீங்கன்னா ஏ இஸ் ஈக்குவல் டு ஆர் ஆல்ஃபான்னு சொல்லலாம். இது டிரான்ஸ்லேஷன் ஆக்சலரேஷன், லீனியர் ஆக்சலரேஷன் சொல்லலாம். ஆருங்கிறது ரேடியஸ் வெக்டர், ஆல்ஃபாங்கிறது ஆங்குலர் ஆக்சலரேஷன். ஓகேங்களா, தென் இந்த டி ஸ்கொயர் டீட்டா பை டிடி ஸ்கொயருங்கிறதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டன்டேனியஸ் ஆக்சலரேஷன். அப்போ நம்ம சர்க்குலர் லீனியர் மோஷனில் பார்த்த மாதிரி தான் சர்க்குலர் மோஷனும். இப்போ கைனமெட்டிக் ஈக்குவேஷன் ஆஃப் சர்க்குலர் மோஷன், நம்ம லீனியர் மோஷன் கைனமெட்டிக் ஈக்குவேஷன் பார்த்துருப்போம். தட் இஸ் v ஈக்குவல் டு யூ ப்ளஸ் ஏடின்னு பார்த்துருப்போம். அதே மாதிரி இங்கே போட்டால் எப்படி வரும், ஒமேகா தான் வந்து ஃபைனல் வெலாசிட்டி ஈக்குவல் டு ஒமேகா நாட் இனிஷியல் வெலாசிட்டி ப்ளஸ் ஆக்சலரேஷன் ஆல்ஃபா இன்ட்டு டைம் டேக்கன். நெக்ஸ்ட் வந்து எஸ் ஈக்குவல் டு யூடி ப்ளஸ் ஆஃப் ஏடி ஸ்கொயர். இது எப்படி எழுதலாம், இங்கே வந்து ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து டீட்டா, யூ வந்து ஒமேகா நாட் டி ப்ளஸ் ஆஃப் ஆல்ஃபா டி ஸ்கொயர். அப்புறம் வி ஸ்கொயர் ஈக்குவல் டு யூ ஸ்கொயர் ப்ளஸ் 2as. இங்கே வி ஸ்கொயர் நம்ம என்ன சொல்லுவோம், ஒமேகா ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு யூ ஸ்கொயர் என்னன்னு சொல்லுவோம், ஒமேகா நாட் ஸ்கொயர் ப்ளஸ் 2 ஆல்ஃபா ஆக்சலரேஷன் டீட்டா இது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா nth டிஸ்டன்ஸ் பார்த்துருப்போம், எஸ் nth செகண்டில் எவ்வளோ டிஸ்டன்ஸ் ட்ராவல் ஆகுது, டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆகுதுன்னு பார்த்துருப்போம். இட்ஸ் ஈக்குவல் டு யூ ப்ளஸ் ஹாஃப் ஏ இன்ட்டு 2n மைனஸ் 1 பார்த்துருப்போம். இங்கே எப்படி எழுதுவோம், டீட்டா அட் nth செகண்ட் இஸ் ஈக்குவல் டு ஒமேகாவை ஒமேகா நாட்னு வச்சுக்கலாம், ப்ளஸ் ஆஃப் ஆல்ஃபாங்கிற ஏங்கிற ஆல்ஃபான்னு வச்சுக்கலாம், இன்ட்டு 2n மைனஸ் 1 nth செகண்டில்.
அப்புறம் இங்கே என்ன எக்ஸ்ட்ரா ஃபார்முலா என்னன்னா டிஸ்பிளேஸ்மெண்ட் இஸ் ஈக்குவல் டு ஒமேகா ப்ளஸ் ஒமேகா நாட் பை 2 இன்ட்டு டி. இந்த ஃபார்முலா மட்டும் தான் எக்ஸ்ட்ரா. மீதி எல்லாம் கைனடிக் ஈக்குவேஷன்ஸ் சேம், லீனியருக்கும் ஆங்குலருக்கும், அதாவது சர்க்குலர் மோஷனுக்கு எல்லாம் சேம் தான். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சென்ட்ரிபியூட்டல் ஆக்சலரேஷன். ஸோ இங்கே வந்து ரொட்டேஷனல் மோஷனில் போயிட்டு இருக்கிறதுனால ஒரு அக்சலரேஷன் இருக்கும், சென்ட்ரிபியூட்டல் ஆக்சலரேஷன். இங்கே ஆரிஜின், இங்கே வந்து இதுதான் டீட்டா, ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட், ரேடியஸ் வெக்டர்னு வச்சுக்கோங்க. இப்போ வந்து ஆங்குலர் வெலாசிட்டி வந்து இந்த பக்கம் மூவ் ஆகிட்டு இருக்கும், இதுதான் ஆங்குலர் வெலாசிட்டி, ரொட்டேஷன் ஆகிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க. லீனியர் வெலாசிட்டி டேரக்ஷன் ஆல்வேஸ் சேஞ்சஸ், இப்படி போகும், திடீர்னு இப்படி போகும், டேஞ்சென்ஷியலாக போயிட்டே இருக்கும். இது லீனியர் வெலாசிட்டி. நம்ம ஒமேகாவுக்கு ஈக்குவல் டு வி பை ஆர், லீனியர் வெலாசிட்டிக்கு ஆங்குலர் வெலாசிட்டிக்கு ரிலேஷன் பார்த்துருக்கோம். ஓகேங்களா? தென் வந்து இப்போ ஆங்குலர் ஆக்சலரேஷன் பார்ப்போம். ஸோ ஆங்குலர் ஆக்சலரேஷன் அல்லது ரேடியல் ஆக்சலரேஷன் எல்லாம் ஒன்று தான். சென்ட்ரிபியூட்டல் ஆக்சலரேஷன், ஆங்குலர் ஆக்சலரேஷன், ரேடியல் ஆக்சலரேஷன் இல்லை நார்மல் ஆக்சலரேஷன் எல்லாம் வந்து இதுதான். இஸ் ஈக்குவல் டு வி ஸ்கொயர் பை ஆர், இதுதான் ரிலேஷன். ஓகேங்களா? இது நம்ம எப்படி எழுதலாம்? நம்ம ஒமேகா ஈக்குவல் டு வி பை ஆர்னு எழுதலாம். இப்போ இது எப்படி எழுதலாம்னா வி ஸ்கொயர் பை ஆர் ஸ்கொயர் இன்டூ ஆர்னு எழுதலாம், விச் இஸ் ஈக்குவல் டு ஒமேகா ஸ்கொயர் இன்டூ ஆர். ஸோ ஆங்குலர் சென்ட்ரிபியூட்டல் ஆக்சலரேஷன் அல்லது ரேடியல் ஆக்சலரேஷனுக்கும் இதுக்கு இதான் ரிலேஷன். இப்போ வந்து இப்போ ரேடியல் காம்பவுண்ட் ஆஃப் ஆக்சலரேஷன் கண்டுபிடிச்சாச்சு. இது வந்து தான் ரேடியல் காம்பவுண்ட் ஆஃப் ஆக்சலரேஷன். ஓகேங்களா? இப்போ வந்து ஆக்சலரேஷன் வந்து ரெண்டு காம்பவுண்ட் இருக்குது. ரேடியல் ஒன்று, டிரான்ஸ்லேஷன் டேஞ்சென்ஷியல் காம்பவுண்ட் ரெண்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதாவது லீனியர் ஆக்சலரேஷன் டேஞ்சென்ஷியல் சுற்றுறது ஒரு ஆக்சலரேஷன், ஏ சர்க்குலர் சென்ட்ரிபியூட்டல் ஆக்சலரேஷன். தென் டேஞ்சென்ஷியலாக அப்படி மூவ் ஆகிட்டு போகிறது ரெண்டு ஆக்சலரேஷன் இருக்குன்னா டோட்டல் ஆக்சலரேஷன் நெட் இஸ் ஈக்குவல் டு ஏடி, வெக்டரில் சொன்னோம்னா ஏடி ப்ளஸ் ஏஆர் அது ஏசின்னு வச்சுக்கலாம். இதுதான் வந்து டோட்டல் ஆக்சலரேஷன். என்னுடைய மேக்னிடியூட் வேணும்னு வச்சுக்கோங்களேன், ஏ நெட் இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் ஏஆர் ஸ்கொயர் ப்ளஸ் ஏடி ஸ்கொயர். இந்த டேஞ்சன்ஸ் ஆக்சலரேஷன் எதுவும் இல்லை, ஏடி இஸ் ஈக்குவல் டு என்ன சொல்லலாம், டிவி பை டிடி. டிவி பை டிடி எப்படி எழுதலாம்? இங்கே நம்ம சர்க்குலர் மோஷனுக்கு பேசும்போது வி ஈக்குவல் டு ஆர் ஒமேகான்னு எழுதிக்கலாம். இந்த ஆர் ஒமேகாவை டிஆர் ஒமேகா பை டிடின்னு எழுதிக்கலாமா? ஸோ டிஆர் ஒமேகா எப்படி எழுதலாம்? இங்கே என்ன வேரியபிள்னா ரேடியஸ் கான்ஸ்டன்ட், ஒமேகா தான் வேரியபிள். டி ஒமேகா பை டிடி எப்படி எழுதலாம்? ஆல்ஃபான்னு எழுதலாம், இன்டூ ஆர் ஈக்குவல் டு டேஞ்சென்ஷியல் ஆக்சலரேஷன். இதான் நம்ம முன்னே பார்த்தது. ஓகேங்களா? ஸோ இப்போ நெட் ஆக்சலரேஷன் எப்படி இருக்கும்? இஸ் ஈக்குவல் டு ஆல்ஃபா ஆர் ப்ளஸ் ரேடியல் ஆக்சலரேஷன், அது சென்ட்ரிபியூட்டல் ஆக்சலரேஷன் ஒமேகா இன்டூ ஆர், ஒமேகா ஸ்கொயர் இன்ட்டு ஆர்னு வச்சுக்கலாம். இப்போ நம்ம இந்த இதை வந்து வேறு மாதிரி நம்ம எடுத்துகிட்டு வரலாம். இப்போ வந்து நெட் ஆக்சலரேஷன் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நெட் ஆக்சலரேஷன் ஈக்குவல் டு டிவி பை டிடின்னு வச்சிங்கன்னா, இப்போ வந்து ஒமேகாவும் ஆர் ரெண்டு வேரியபிள்னு எடுத்துக்கிட்டோம்னா என்ன எழுதலாம்? ஒமேகா ஆர் வச்சுக்கலாம், டி பை டிடின்னு வச்சுக்கலாம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஒமேகாவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுவோம், அப்புறம் ஆர் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுவோம், ஒன்றை கான்ஸ்டாக வச்சுக்கிட்டு. அப்படி பார்த்தீங்கன்னா டிஆர் பை டிடி ஒமேகா கான்ஸ்டாக வச்சுக்கிறோம், ப்ளஸ் டி ஒமேகா பை டிடி ஆரை கான்ஸ்டாக வச்சுக்கிறோம். இங்கே இது விஇ வரும், இங்கே ஒமேகா வந்துடும். இல்லது இங்கே வந்து ஆல்ஃபா வரும், இங்கே ஆர் வரும். அதே தான் நம்ம எழுதியிருக்கோம். இங்கே வந்து ஆல்ஃபா ஆறு, இந்த வி ஒமேகா வந்து இப்படி எழுதியிருக்கோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஆங்கிள், இப்போ ஃபைன்னு வச்சுக்கோங்க ஒரு ஆங்கிள் பிட்வீன் த ஆங்கிள் அதாவது ரிசல்டன்ட் ஆங்கிள் பிட்வீன் ஏடி அண்ட் ஏஆர் வெக்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆங்கிள் முன்னே கண்டுபிடிக்க மாதிரி தான், tan இன்வர்ஸ் ஒய் காம்பனண்ட் பை எக்ஸ் காம்பனண்ட் ஏடி பை ஏஆர். tan θ ஈக்குவல் அப்படி போட்ட மாதிரி இப்படி நான் மாற்றி எழுதியிருக்கேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சென்ட்ரிபியூட்டல் ஃபோர்ஸ் அண்ட் சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ். ஸோ சென்ட்ரிபியூட்டல் ஃபோர்ஸ் சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ்னு அது இல்லை, இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க. சென்டர் பாயிண்ட்டை நோக்கி ஆக்ட் ஆகிறது சென்ட்ரிபியூட்டல் ஃபோர்ஸ், அதே சென்டர்லேருந்து வெளியே ஆக்ட் ஆகுறது சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ். டென்ஷன் இங்கே ஆக்ட் ஆகும். இப்போ வந்து இதுதான் வந்து கான்செப்ட், சென்ட்ரிஃபியூகலுக்கும் சென்ட்ரிபியூட்டலுக்கும் இதுதான் கான்செப்ட். ஸோ வெலாசிட்டி இந்த பக்கம் ஆக்ட் ஆகும். கீழே ஒரு இந்த ஒரு பார்ட்டிகள் இருக்குன்னா கீழே வந்து 80 mgன்னு இருக்கும், கரெக்டாக கீழே வரும். ஓகே, ஸோ இதுதான் சென்ட்ரிபியூட்டலுக்கும் சென்ட்ரிஃபியூகலுக்கும் டிஃப்ரென்ஸு. இங்கே வந்து நம்ம எஃப் ஈக்குவல் டு எம்வி ஸ்கொயர், அது அந்த பக்கம் ஆக்ட் ஆகும். வெக்டர் நோட்டேஷன் எழுதணும்னா எஃப் வெக்டர் ஈக்குவல் டு மைனஸ் எம்வி ஸ்கொயர் பை ஆர், ஆர் கேப்னு எழுதலாம், இல்லை என் கேப்னு வச்சுக்கலாம். நார்மல் வெக்டர் எதுவோ அதை வச்சுக்கலாம். இந்த இடத்துல ஃபோர்ஸ் வெக்டர் கவுண்ட்லாம் எஃப் ஈக்குவல் டு எம்வி ஸ்கொயர் பை ஆர், ஆர் கேப் ப்ளஸ்ஸு இங்கே நெகட்டிவ் சைன் அவ்வளோதான். ஆனால் ரெண்டுக்குமே மேக்னிட்யூட் பார்த்தீங்கன்னா எஃப் ஈக்குவல் டு எம்வி ஸ்கொயர் பை ஆர் தான். ஸோ இது வந்து டுவர்ட்ஸ் த சென்டர், இது அவே ஃப்ரம் த சென்டர். அதான் இது ஒரு சூடோ ஃபோர்ஸ்னு சொல்லுவாங்க. இதுதான் இதை நம்ம மேக்ஸிமம் எடுத்துப்போம் நம்ம சால்வ் பண்ணும்போது. ஸோ இப்போ எஃப் ஈக்குவல் டு எம்வி ஸ்கொயர் பை ஆரை நம்ம இன்னும் சிம்பிளிஃபை பண்ணோம்னா எஃப் ஈக்குவல் டு எம்ஆர் ஒமேகா ஸ்கொயர்னு எழுதலாம். வி ஸ்கொயர் பை ஆரை ஒமேகா ஸ்கொயர் ஆர்னு எழுதலாம். அல்லது
எஃப் ஈக்குவல் டு ஆர் ஒமேகா ஸ்கொயர் எப்படி எழுதலாம், எம் ஒமேகா வின்னு எழுதிடலாம். இப்போ வந்து டைம் பீரியட் தெரியும் நம்மளுக்கு. டைம் பீரியட்னா இது இல்லை, 2π அல்லது 1/நியூன்னு சொல்லலாம். நியூங்கிறது ஃப்ரீக்வன்சி, அல்லது இந்த இடத்துல என்னன்னு கூட சில இடத்துல யூஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ டி இஸ் ஈக்குவல் டு 1/நியூனா ஒமேகா இஸ் ஈக்குவல் டு 2π நியூ இஸ் ஈக்குவல் டு 2π டைம் பீரியட். ஓகேங்களா? ஸோ இப்போ டைம் பீரியட் உங்களுக்கு வேணும், இல்லை இந்த இந்த கான்செப்டில் வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒமேகாவுக்கு பதிலாக இந்த 2π செட் பண்ணிக்கலாம். இப்படி வருமா, எஃப் இஸ் ஈக்குவல் டு 2π இந்த ஒமேகாக்கு 2π நியூ எழுதிக்கலாங்க. 2π நியூ ஒமேகாக்கு பதிலாக எம் இன்ட்டு ஆர் இப்படி எழுதிக்கலாம். எம்ஆர் 2π நியூன்னு எழுதிக்கலாம். அல்லது இந்த 2π தூக்கி அங்கே இந்த டி வேணும்னா 2π/tன்னு சர்ச் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், அதெல்லாம் சிம்பிள் தான். சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸும் உங்களுக்கு புரிஞ்சிடுச்சு, அதாவது அவே ஃப்ரம் த சென்டர் ஆக்ட் ஆகிறது. நெக்ஸ்ட்டு இதான் மெயின் கான்செப்ட். ஸோ சர்க்குலர் மோஷனில் மெயினில் பார்த்தீங்கன்னா, இந்த லெவல் ரோடில், அப்புறம் பேங்க்டு ரோடில் கார் எப்படி மூவ் ஆகுது, சைக்கிளிஸ்ட் எப்படி டேர்ன் ஆகிறாங்க, டெத் வேல் ரோட்டரை பற்றி கேட்பாங்க. அப்புறம் வெர்டிக்கல் சர்க்கிள் வந்து ஒரு பார்ட்டிகல் ரொட்டேட் பண்ணுறோம், அப்போ லோயஸ்ட் பாயிண்ட்டில் வெலாசிட்டி எவ்வளோ, ஹையஸ்ட் பாயிண்ட் வெலாசிட்டி எவ்வளோன்னு கேட்பாங்க. ஸோ அதுதான் மெயின் கான்செப்ட் இந்த லெசனில். மோஷன் ஆஃப் ஏ கார், ஃபஸ்ட்டு வந்து நம்ம மோஷன் ஆஃப் ஏ கார் ஆன் லெவல் ரோடு பார்ப்போம். ஸோ அந்த லெவல் ரோடில் அந்த சென்ட்ரிபிள் ஃபோர்ஸ் நிறைய வகையாக ஆக்ட் ஆகும். ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஃப்ரிக்ஷன் பார்ப்போம், ஃப்ரிக்ஷன் வழியாக ஆக்ட் ஆகும். இல்லை பேங்கிங் ஆஃப் ரோட்ஸ், பேங்கிங்னா அதாவது நம்ம டேர்ன் பண்ணும்போது நம்ம ஸ்லிப் ஆகாமல் இருக்கிறதுக்கு வந்து ஃப்ரிக்ஷன் ஒரு ஹெல்ப் பண்ணும். ஒரு டேர்ன் வந்துச்சுன்னா, ஒரு கார் வந்து இப்படி போயிட்டு இருக்குன்னா ஸ்லிப் ஆகாமல், சப்போஸ் நம்ம கார் ரொம்ப ஃப்ரிக்ஷன் பொறுத்தே இருக்க முடியாது. இப்போ வந்து டேர்னிங் வந்து ரொம்ப ஷார்ப்பாக இருந்துச்சு, இல்லை வேகமாக வராங்க காரு அப்படின்னா பேங்கிங் பண்ணியிருப்பாங்க. அப்படின்னா இன்னர் பார்ட் வந்து கீழே குறைச்சி வச்சிருப்பாங்க, அவுட்டர் பார்ட்டை மேலே தூக்கி வச்சிருப்பாங்க. ஸோ அதுதான் இது வந்து லெவல்டு ரோடுனா எதுவுமே இல்லாமல் இருக்கிறது. ஃப்ளாட்டாக இருக்கிற ரோடு ஃப்ரிக்ஷன் வச்சு மட்டும் தான் நம்ம காரை மூவ் பண்ண முடியும், அதாவது ஸ்லிப் ஆகாமல் தடுக்க முடியும். இதே வந்து பேங்க்டு ரோடில் இன்னர் பார்ட்டை கீழே மேலே வச்சிருந்தால அந்த இடத்துல வந்து நம்ம ஃப்ரிக்ஷனும் ப்ளஸ் பேங்கிங்கே யூஸ் ஆகும். அப்புறம் ஃப்ரிக்ஷன் பேங்கிங் ரெண்டுமே சேர்ந்து வந்து ஒரு கார் ஸ்லிப் ஆகாமல் எப்படி வந்து ஒரு ரோடு இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்குறது, சென்ட்ரிபிள் ஃபோர்ஸ் எப்படி ஆக்ட் ஆகும்னு சொல்லி பார்ப்போம் இந்த இதில். அப்புறம் சைக்கிளிஸ்ட் டேர்னிங் எப்படி அப்படின்னு பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஒரு கார் இப்படி போயிட்டுருக்கு ஒரு டேர்னிங்கில். ஸோ ஒரு கார் இப்படி போயிட்டுருக்குன்னு வச்சுக்கோங்க, அந்த டேர்னிங்கில் போயிட்டுருக்கு. இப்போ வந்து இந்த டேர்னிங் வந்து ஷார்ப் டர்ன் கிடையாது, ஓரளவுக்கு ஒரு ஷாலோ டர்ன்னு வச்சுக்கோங்களேன். இதுதான் ஃபோர்ஸ் இங்கே ஆக்ட் ஆகும். ஏதாவது ஒரு ரேடியஸ் வந்து 6 வச்சுக்கோங்க. இப்போ வந்து இந்த கார் இருக்கிறதுனா அந்த கார் விளாசி இப்படி போயிட்டுருக்கு. இப்போ ஃப்ரிக்ஷன் இருக்கிறதுனால தான் இந்த கார் இப்படி வளையும் போது கார் இப்படி வெளியே போகாமல் தடுக்கிறது ஃப்ரிக்ஷனால தான். ஸோ ஃப்ரிக்ஷன் வந்து டுவர்ட்ஸ் சென்டரில் ஆக்ட் ஆகும். ஸோ அந்த ஃப்ரிக்ஷன் பார்த்தீங்கன்னா 2 ஃப்ரிக்ஷன் இருக்குது, கைனடிக் ஃப்ரிக்ஷன், ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன். இங்கே பொதுவாக நம்ம ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் தான் யூஸ் பண்ணுவோம், ஏன்னா மூவ்மெண்ட் கிடையாது. ஃப்ரிக்ஷன் வந்து சரி ஓகே, ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷனே யூஸ் பண்ணுவோம். அதாவது லிமிட்டிங் ஃப்ரிக்ஷன் கூட யூஸ் பண்ணிக்கலாம், அந்த ரெண்டுத்துக்கு நடுவில் இருக்கிறது. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரிக்ஷன் தான் வந்து சென்ட்ரிபிள் ஃபோர்ஸ் கொடுக்குது. அதனால தான் அந்த கார் வந்து வளைஞ்சு போகுது, ஒரு சர்க்குலர் மோஷன் எடுக்குது, இல்லை வந்து இப்படி போயிடும். ஓகேங்களா? இதை போட்டு தடுக்கிறதுக்கு ஃப்ரிக்ஷன் தான் வந்து பேலன்ஸ் பண்ணுது அந்த ஃபோர்ஸை. ஸோ ரெக்வயர்டு சென்ட்ரிபிள் ஃபோர்ஸ் மஸ்ட் பி எஃப் ஈக்குவல் டு mv²/r. திஸ் ஷுட் பி ஈக்குவல் டு, அதாவது இதுதான் வந்து ஃப்ரிக்ஷனுக்கு ஈக்குவலாக இருக்கும். அதாவது இப்போ ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ் வச்சுக்கோங்களேன், ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு லிமிட்டிங் ஃப்ரிக்ஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா μn சொல்லலாம். μnங்கிறது கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃப்ரிக்ஷன், கான்ஸ்டன்ட் ஃபார் எ பர்டிகுலர் ரோடு பர்டிகுலர் மெட்டீரியல். என்னங்கிறது நார்மல். அதாவது இப்போ ஒரு கார் இங்கே இருக்குன்னா ரோட் மேலே, இந்த காருக்கு அதை கீழே இருக்கிற மண்ணில் இருந்து மேலே அந்த ஏன் கிரவுண்டில் நிற்கும், அந்த கிரவுண்டோடைய நார்மல் ரியாக்ஷன் டு த கார்னு சொல்லுவாங்க. n ஈக்குவல் டு mgன்னு வரும். ஏன்னா n வந்து மேலே எடுக்குதுன்னா கீழே mgன்னு வரும். அதனால தான் வந்து வெர்டிக்கல் டைரக்ஷன் எந்த மூவ்மெண்ட்டும் கிடையாது, பேலன்சிங் ஆஃப் ஃபோர்ஸ். ரோடு மேலே கொடுக்குற ஃபோர்ஸ் n, அது அந்த கார் வந்து கீழே கொடுக்குற ஃபோர்ஸ் வந்து mg, தான் வெயிட். ஸோ அதுதான் ஃப்ரிக்ஷன் வரும். ஸோ இந்த ஃப்ரிக்ஷன் வந்து மஸ்ட் பி கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு mv²/r. அப்போ தான் வந்து ஸ்லிப்பிங் ஆகாது. நோ ஸ்லிப்பிங்கோட கண்டிஷன் இதுதான். இப்போ வந்து கண்டிப்பாக வந்து ஃப்ரிக்ஷன் வந்து கிரேட்டர் இருக்கணும், இல்லை ஸ்லிப் ஆகிடும். இப்போ வந்து mv²/r சுற்றும் போது இருக்கிற ஃபோர்ஸ் அதிகமாகிடுச்சுன்னா ஸ்லிப் ஆகிடும். ஸோ என்ன பண்ணுவாங்க, இது எப்படி எழுதுனா mv²/r லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு fl, லிமிட்டிங் ஃப்ரிக்ஷன் சொல்லலாம். ஸோ mv²/r லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு fl பதிலாக சப்ஸ்டியூட் பண்ணோம்னா μmgன்னு வச்சுக்கலாம். ஸோ v² இந்த g கொண்டு போனோம்னா rg இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு மியூன்னு வச்சுக்கலாம். அல்லது v, the velocity, required velocity must be less than equal to root of mu rg. ஸோ இந்த வெலாசிட்டி தான் இருக்கணும். இதோட அதிகமாக போச்சு வெலாசிட்டினா ஸ்லிப் ஆகிடும். ஓகேங்களா? இதுதான் ரெக்வயர்டு வெலாசிட்டி. ஏதாவது மேக்ஸிமம் வெலாசிட்டி ஃபார் நோ ஸ்கிட்டிங் ஆர் ஸ்லிப்பிங் சொல்லுவாங்க. ஸோ இதை மேக்ஸிமம் எழுதணும்னா ஈக்குவலாக இருக்கணும், மேக்ஸிமம் ஈக்குவலாக இருக்கணும், இல்லை லெஸ் தென்னாக இருக்கணும். ஸோ v மேக்ஸிமம் கேட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் ஈக்குவல் போட்டு ரூட் ஆஃப் மியூ ஆர்ஜின்னு கண்டுபிடிக்கணும்.
மியூங்கிறது கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃப்ரிக்ஷன், ஆருங்கிறது ரேடியஸ் ஆஃப் த சென்ட்ரிபியூட்டல், அந்த ரோடுக்கு சென்ட்ரிபியூட்டல் ஃபோர்ஸ் இருக்கிறது, ஜிங்கிறது அக்ஸலரேஷன் டியூ டு கிராவிட்டி. அவ்வளோதான். மேக்ஸிமம் வெலாசிட்டி ஃபார் நோ ஸ்கிட்டிங் ஆர் நோ ஸ்லிப்பிங். இதுதான் அந்த ஃபார்முலா, ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து பேங்க்டு ரோடு இருக்கும். பேங்க்டு ரோடுனா என்ன அர்த்தம்னா, இன்னர் பார்ட் வந்து இப்போ வந்து ஷார்ப் டேர்ன் ஆகுனா அந்த இடத்துல ஃப்ரிக்ஷன் யூஸ் பண்ணிலாம் வளைக்க முடியாது. இன்னர் பார்ட் வந்து கீழே போயிருக்கும், மேலே இருக்க பார்ட் மேலே போயிருக்கும். அந்த பேங்கிங் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆங்கிள் வந்து டீட்டான்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம எடுத்துக்கிறோம். இப்போ வந்து இது நம்ம ஃப்ரீ பாடி டயக்ராம் வரைஞ்சோம்னு வச்சுக்கோங்களேன். இதான் டீட்டா. ஃப்ரீ பாடி டயக்ராம்னா நம்ம இந்த ரோடு அதெல்லாம் வரையாமல் பாயிண்ட்டு புள்ளி மாதிரி வச்சுக்கிறோம். அதுதான் ஃப்ரீ பாடி டயக்ராம். காருங்கிறது ஒரு புள்ளி மாதிரி, இதுதான் ஒரு காருன்னு வச்சுக்கோங்களேன். இந்த கார் வந்து வெலாசிட்டியில் போயிட்டுருக்கு. இப்போ வந்து கார் வந்து இப்படி போகுதுன்னு வச்சுக்கோங்களேன். அதை நம்ம இந்த கார் இங்கே எடுத்துக்கிறோம். இதுதான் பேங்கிங்கு. இன்னொரு பாட்டுக்கு அவுட்டர் பாட்டுக்கு டீட்டா ஆங்கிள். இதுதான் ரோடு. ஸோ இங்கே தான் கார் இருக்குது. இந்த காரோடைய வெயிட் எப்படி இருக்கும்? கீழே இருக்குமா ரோட்டில் எம்ஜி. இதுதான் வந்து பேங்கிங். அது கொஞ்சம் இன்னர் பாட்டு கீழே இருக்குது, அவுட்டர் பாட்டு மேலே இருக்குது. ஓகேங்களா? இப்படி இருக்கிறதா வச்சுக்கோங்க. ஸோ இந்த ஃப்ரீ பாடி டயக்ராம் கன்ஃபியூஸ் பண்ணிங்க டீட்டா. இப்போ வந்து இந்த கார் எம்ஜி கீழே ஆக்ட் ஆகுது. இந்த ரோட்னால ஒரு நார்மல் ரியாக்ஷன் ஆகும். நார்மல் ரியாக்ஷன் நடந்துட்டு இருக்கும். அதுதான் என். ஓகேங்களா? இந்த எண்ணுக்கும் நம்ம ஃப்ரீ பாடி டயக்ராம் போட்டுருவோம். வெறும் ஃப்ரீ பாடி டயக்ராமில் டீட்டா இது நேராக இருக்குது, இங்கே கார் இருக்குது, இது வந்து கீழே வருது எம்ஜி, நார்மல் ரியாக்ஷன் இப்படி போகுது என். ஸோ நார்மல் ரியாக்ஷன் அப்படி போகணும், அதுக்கு டீட்டா எப்படி அடிப்பாங்கன்னா இதுதான் டீட்டா. அப்போ என் காஸ் தீட்டா, இது என் சைன் தீட்டா. இந்த பக்கம் தான் சென்ட்ரிபியூட்டல் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும். இஸ் ஈக்குவல் டு mv ஸ்கொயர் பை ஆர். ஸோ இவ்வளோ தான் புரிஞ்சிச்சா? ஸோ இதுதான் டீட்டா. இப்போ வந்து நம்ம இந்த வெர்டிக்கல் காம்பவுண்ட்லாம் பேலன்ஸ் பண்ணோம். வெர்டிக்கல் காம்பவுண்ட் என் காஸ் தீட்டா இஸ் ஈக்குவல் டு எம்ஜி. அதே ஹரிசாண்டல் காம்பவுண்ட் என்னது? இந்த என் சைன் தீட்டா தான் விச் ப்ரொவைட்ஸ் நெசசரி சென்ட்ரிபியூட்டல் ஃபோர்ஸ் mv ஸ்கொயர் பை ஆர். இதுதான் சென்ட்ரிபியூட்டல் ஃபோர்ஸ் கொடுக்குது. ஸோ இதுதான் நம்ம கான்செப்ட் பண்ணிட்டோமா? இப்போ ரெண்டு டிவைட் பண்ணுறோம். இது ஃபஸ்ட் ஈக்குவேஷன் எடுத்துப்போம். செகண்ட் ஈக்குவேஷன் 1/2 என்ன வரும்? என்ன கேன்சல் ஆகிடும், சைன் பை காசு டேன் தீட்டா வரும். அப்புறம் இந்த எம் அங்கே எம்மும் கேன்சல் ஆகிடும். என்ன வரும்? பி ஸ்கொயர் பை ஆர் பை ஜின்னு இருக்கும். இஸ் ஈக்குவல் டு டேன் தீட்டா இஸ் ஈக்குவல் டு வி ஸ்கொயர் பை ஆர்ஜி. ஸோ வெலாசிட்டி இஸ் ஈக்குவல் டு ஆர்ஜி டேன் தீட்டா, அல்லது வி ஈக்குவல் டு ரூட் ஆர்ஜி டேன் தீட்டா. அவ்வளோதான். இதுதான் இந்த வெலாசிட்டி. வெலாசிட்டி இங்கே பேங்க்டு ரோடு. பேங்க்டு ரோடு மட்டும் வெலாசிட்டின்னு கேட்டாங்கன்னா பேங்கிங் ஆஃப் ரோட்ஸ் மட்டும். இதே ஃப்ரிக்ஷன் கேட்டாங்கன்னா நான் முன்னே பார்த்தது ஸ்பீடிங் இல்லாமல் போகிறது இது. ஃப்ரிக்ஷன் கேட்டாங்கன்னா இது. அதே பேங்கிங் ரோட்ஸ்னால் இது. நெக்ஸ்ட் இப்போ வந்து ஃப்ரிக்ஷன் பேங்கிங் ரெண்டுமே சேர்ந்து இருந்தால் எப்படி வரும் அப்படின்னு சொல்லி பார்க்கறதான் இப்போ பார்க்க போகிறோம். ஸோ இப்போ வந்து நம்ம முன்னே பார்த்து தான் டயக்ராமில். ஸோ டயக்ராம் மட்டும் இங்கே வரைஞ்சிட்றேன் பாருங்கள். ஸோ இந்த வந்து ஒரு ஆங்கிள் மேடப்பாக இருக்குது டீட்டாங்கிறது. இங்கே தான் கார் இருக்குது. ஸோ ஃப்ரிக்ஷனும் வந்து இந்த பக்கம் இழுக்குது, ஃப்ரிக்ஷன் இந்த பக்கம் இழுக்கும். நார்மல் ரியாக்ஷன் ரோட்லேருந்து அப்படி வரும், என் நார்மல் ரியாக்ஷன். அப்புறம் வந்து கீழே எம்ஜின்னு கீழே இழுக்கும். ஓகேங்களா? இப்போ டீட்டா எப்படி போடுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி இங்கே ஒரு டீட்டா போடுவோம். இந்த டீட்டாவுக்கு என் காஸ் டீட்டா, அது மாதிரி என் சைன் டீட்டான்னு நீங்கள் எழுதிடலாம். ஃப்ரிக்ஷன் இப்போ நம்ம ரெண்டு காம்பவுண்டை பிரிக்கிறது எப்படின்னா இந்த இடத்துல டீட்டா வரும். அப்போ இது எஃப் காஸ் டீட்டா இங்கே வந்துடும், எஃப் சைன் டீட்டா இங்கே இருக்குன்னா இங்கே வரும். இதில் வந்து எஃப் சைன் டீட்டா வரும் எம்ஜி வழியாக. ஸோ இதுதான் கான்செப்ட். ஸோ நம்ம அடுத்ததில் வந்து நம்ம ஃப்ரீ பாடி டயக்ராம் மட்டும் போட்டு எழுதுவோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இன்னும் பார்த்த மாதிரி கார்லேருந்து நார்மல் ரியாக்ஷனு மேல் டீட்டா போட்டு என் காஸ் டீட்டா, ஹரிசாண்டல் போகிறது என் சைன் டீட்டா. இதே மாதிரி தான் எஃப் காஸ் டீட்டா, கீழே வர்றது எம்ஜி அண்டு எஃப் சைன் டீட்டா. ஃப்ரிக்ஷன் இப்படி போகும். இந்த ஃப்ரிக்ஷன் தான் வந்து பார்த்தீங்கன்னா சென்ட்ரிபியூட்டல் ஃபோர்ஸ்க்கு அந்த காம்பவுண்டை பிரித்து நம்ம இப்படி எழுதியிருக்கோம். ஓகேங்களா? இப்போ இந்த ரெண்டு காம்பவுண்ட் தான் சென்ட்ரிபியூட்டல் ஃபோர்ஸ் கொடுக்கும். இந்த வெர்டிக்கல் காம்பவுண்ட்லாம் பேலன்ஸ் பண்ணிக்கும். ஸோ நம்ம சென்ட்ரிபியூட்டல் ஃபோர்ஸ் கொடுக்குறது என்னன்னு பார்த்தீங்கன்னா எப்படி எழுதுவோம்? என் சைன் டீட்டா ப்ளஸ் எஃப் காஸ் டீட்டா ஈக்குவல் டு எம்வி ஸ்கொயர் பை ஆர்னு எழுதுவோமா? இப்போ இதில் வந்து அடுத்தது வெர்டிக்கல் காம்பவுண்டை பிரித்து எழுதணும்னா என்ன கிடைக்கும்? என் காஸ் டீட்டா பேலன்சஸ் போத் எஃப் சைன் டீட்டா ப்ளஸ் எம்ஜி. ஸோ இப்படி தானே பேலன்ஸ் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் நம்மளுக்கு வந்து ஃப்ரிக்ஷன் என்னன்னு தெரியும். என்னது? ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் யூஸ் பண்ணலாம், யூஎஸ் என். என்னுக்கு வந்து எம்ஜின்னு சொல்லிக்கலாம். ஓகேங்களா? நம்ம வந்து கான்ஸ்டன்ட் ஃபார்முலாவில் இப்போ வந்து இந்த ரெண்டுத்தையும் வச்சு என்னோட வேல்யூ கண்டுபிடிச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன். என் இஸ் ஈக்குவல் டு
n இஸ் ஈக்குவல் டு என்ன கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா mg, அதாவது நம்ம சால்வ் பண்ண வச்சுக்கோங்களேன். இது எப்படி சால்வ் பண்ணலாம்னா n cos θ எஃப்க்கு பதிலாக μsn போட்டோம்னா மைனஸ் μsn sin θ ஈக்குவல் டு mgன்னு கிடைக்கும். ஓகேங்களா? இதை வந்து என்ன காமனாக வெளியே எடுத்திங்கன்னா cos θ மைனஸ் μs sin θ ஈக்குவல் டு mgன்னு கிடைக்கும். போட்டோம்னா mg இதை வந்து கீழே கொண்டு போனால் mg பை cos θ மைனஸ் μs sin θன்னு வந்துடும். ஓகேங்களா? μs வந்து கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன். ஸோ இப்போ n கண்டுபிடிச்சாச்சு. இந்த எண்ணை கொண்டு போய் இந்த ஈக்குவேஷன் சப்ஸ்டிட் பண்ணோம்னா நமக்கு மீதி ஃபார்முலா கிடைக்கும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ நம்ம அந்த ஃபார்முலா என்ன வந்துச்சு n sin θ ப்ளஸ் எஃப்க்கு பதிலாக μs n cos θ இஸ் ஈக்குவல் டு mv ஸ்கொயர் பை ஆர்னு இருந்துச்சு. இது நம்ம இன்னும் பிரித்து எழுதணும்னா n sin θ ப்ளஸ் μs cos θ இதான் ஃபஸ்ட்டு நம்ம எழுதின ஈக்குவேஷனு அடிஷனல் காம்பவுண்ட் பேலன்ஸ் பண்ணது. இப்போ இந்த எண்ணுக்கு பதில் என்ன சப்ஸ்டிட் பண்ணோம்? எண்ணுக்கு நம்ம என்ன பார்த்தோம்? mg by cos θ மைனஸ் μs sin θ, cos θ மைனஸ் μs sin θன்னு பார்த்தோமா? ஓகே. ஸோ இது இங்கே சப்ஸ்டிட் பண்ணோம்னா என்ன கிடைக்கும்? sin θ ப்ளஸ் μs cos θ இன்ட்டு mg கிடச்சிரும் ஹோல் டிவைட் பை cos θ மைனஸ் μs sin θ இஸ் ஈக்குவல் டு mv ஸ்கொயர் பை ஆர். இந்த mm கேன்சல் பண்ணிடலாம். அப்புறம் இது அந்த பக்கம் கொண்டு போயிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். என்ன கிடைக்கும்? இந்த ஆரை அந்த பக்கம் கொண்டு போயிடுவோம். ஏன்னா நம்மளுக்கு பி தான் தேவை. ஸோ ஆரை கொண்டு வந்தோம்னா ஆர்ஜி sin θ ப்ளஸ் μs cos θ ஹோல் டிவைட் பை cos θ மைனஸ் μs sin θ. இதுதான் வந்து பி ஸ்கொயர். ஓகேங்களா? இப்போ இதுன்னு சிம்பிளை பண்ணோம்னா மேலேயும் வந்து cos θவால் டிவைட் பண்ணுவோம். மேலே வந்து டிவைட் பை cos θ, கீழேயும் டிவைட் பை cos θன்னு போட்டால் என்ன கிடைக்கும்? ஸோ ஆர்ஜி சைன் பை காசு tan θ ப்ளஸ் காஸ் பை காசு 1 μs ஹோல் டிவைட் பை காஸ் பை காசு 1 மைனஸ் μs tan θ ஈக்குவல் டு பி ஸ்கொயர். அவ்வளோதான். பி ஸ்கொயர் இது நம்ம பி ஸ்கொயர் எப்படி இருந்தால் பி இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் ஆர்ஜி μs ப்ளஸ் tan θ. இந்த ஃபைனல் ஈக்குவேஷனே ஒரு டைம் நீட்டில் கேட்டிருந்தாங்க. ஜஸ்ட் ஈக்குவேஷன் மட்டும் என்னென்னு கேட்டிருந்தாங்க, tan θ. அவ்வளோதான். ஸோ இதுதான் வந்து பியோடைய ஃபைனல் ஃபார்முலா, பி மேக்ஸிமம்னு சொல்லலாம். ஓகேங்களா? மேக்ஸிமம் ஃபார்முலா இதுதான். மேக்ஸிமம் வெலாசிட்டி இவ்வளோ தான் இருக்க முடியும். இப்போ மினிமம் வெலாசிட்டி வேணும். இப்போ வந்து கார் வந்து மேலே போகுது அப்படின்னா மேக்ஸிமம் வெலாசிட்டி எவ்வளோ வேணும்? கீழே டவுன் ரோடில் கீழே கார் வருது அந்த பேங்கிங் ரோடில் அப்படின்னா மினிமம் வெலாசிட்டி வேணும். மினிமம் வெலாசிட்டினா அப்படியே நெகட்டிவ் பாசிட்டிவ் பண்ணணும். அவ்வளோதான். சைன் வேரியேஷன் தான். ஸோ ஆர்ஜி tan θ மைனஸ் μs டிவைட் பை 1 ப்ளஸ் μs tan θ. இந்த ஈக்குவேஷன் உங்கள் புக்கில் இருக்காது. ஸோ இது மினிமம் வெலாசிட்டி வேணும்னா இதுதான் மேக்ஸிமம், இதுதான் மெயின் ஈக்குவேஷன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பெண்டிங் ஆஃப் ஏ சைக்கிளிஸ்ட். ஒரு சைக்கிளிஸ்ட் டர்ன் பண்ணி நடக்கும்னு சொல்லுவாங்க. ஸோ ஒரு சைக்கிளிஸ்ட் இருக்காங்க, ஒரு சைக்கிள் இருக்குன்னு வச்சுக்கோங்க, வீல்னு வச்சுக்கோங்க. ஸோ இந்த வீல் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த வீலில் டேர்ன் ஆகுது ஒரு பெண்டிங்கில், ஒரு ரோட்டில். ஸோ பெண்டிங்கில் டேர்ன் ஆகுதுன்னா இப்படி இருக்கும். இந்த வீலுடைய நார்மல் ரியாக்ஷன் இப்படி போகும். ரோட்லேருந்து மேலே நார்மல் ரியாக்ஷன். சென்டர் ஆஃப் கிராவிட்டி இங்கே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த வெயிட் வந்து mg இப்படி ஆக்ட் ஆகும். இந்த சென்டர் ஆஃப் கிராவிட்டி ஜி. அப்புறம் வந்து இந்த வெயிட் இப்படி ஆக்ட் ஆச்சுன்னா இந்த வீல் வழியாக தான் மேலே வந்து ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் போகும். ஃப்ரிக்ஷன் வந்து எப்படி பார்த்தீங்கன்னா இப்படி போகும். இதுதான் ஃப்ரிக்ஷன் ரோட்டில். சென்ட்ரிபியூட்டல் ஃபோர்ஸ் இல்லை, சென்ட்ரிபியூட்டல் ஃபோர்ஸ் mv ஸ்கொயர் பை ஆர் சென்டரில் போகிறது. ஸோ இப்போ வந்து இது ரிசல்டன்ட் ஃபோர்ஸ்னால் ஃப்ரிக்ஷன் இப்படி இருக்குது, இங்கே n இருக்குது. ஸோ இது கிட்டன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ எஃப் இஸ் ஈக்குவல் டு எஃப் வெக்டார்னு வச்சுக்கலாம், ஈக்குவல் டு என் வெக்டார் ப்ளஸ் எஃப் வெக்டார். புரியுறதுக்கோசம் எழுதலாம், இந்த வெக்டார்னு எடுத்துக்காதீங்க. நம்ம ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் எப்படி எழுதலாம்னா ரூட் ஆஃப் n ஸ்கொயர் ப்ளஸ் எஃப் ஸ்கொயர். இதுதான் மெயின். ஸோ n ஸ்கொயர் ப்ளஸ் எஃப் ஸ்கொயர் ரிசல்டன்ட்டு tan θ எப்படி இருக்கும்? எஃப் பை என். அவ்வளோதான். இங்கே வந்து நம்ம ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் தான் ப்ரொவைட்ஸ் த mv ஸ்கொயர் பை ஆர் அண்டு n ஈக்குவல் டு இந்த நார்மல் ரியாக்ஷன் தான் mg ஈக்குவலாக இருக்கும், mg ஈக்குவலாக இருக்கும். ஸோ tan θ இஸ் ஈக்குவல் டு b ஸ்கொயர் பை ஆர்ஜி எஃப் பை n நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணோம்னா. ஸோ இப்போ b ஸ்கொயர் நீங்கள் அப்படியே போட்டுக்கலாம், ஆர்ஜி tan θன்னு சொல்லிட்டு. ஸோ அதே ஃபார்முலா தான், v இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் ஆர்ஜி tan θ. ஸோ நெக்ஸ்ட்டு பார்க்குறது பார்த்தீங்கன்னா ஒரு கோனிக்கல் பெண்டுலம். கோனிக்கல் பெண்டுலம்னா
ஒரு பெண்டுலம் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதாவது ஒரு 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 வால் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அப்பில் மேலே. ஸோ இதுலேருந்து ஒரு பெண்டுலம் தொங்க விடுறாங்க. அந்த பெண்டுலம் வந்து பெண்டுலம்னா ஒரு மாஸ் இருக்குது. ஸோ ஓகே, இந்த மாஸ் வந்து பார்த்தீங்கன்னா இங்கேயும் ஆசிலேட் ஆகுது. அதாவது இப்படி ரவுண்டாக ஆசிலேட் ஆகுது. ஓகேங்களா, ஆசிலேட் ஆகிட்டே இருக்குது. இது சென்டர். இதுக்கு இருக்கிற டிஸ்டன்ஸ், இதுக்கும் இருக்கிற டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த டிஸ்டன்ஸ் தான் ஹைட் ஹச்சுன்னு வச்சுப்போம். இங்கே தான் சென்டர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இதுக்கு தான் வந்து ரேடியஸ். இது வந்து மொத்தமாக இருக்கிறது ரேடியஸ் வச்சுக்கலாம். லென்த் ஆஃப் த ஸ்ட்ரிங் வந்து எல்லுன்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா. ஸோ இப்போ ஹச் ஈக்குவல் என்ன சொல்லலாம்னா ஆர் தான் மொத்த இது மைனஸ் இந்த இது. அது என்ன பார்த்தீங்கன்னா டீட்டா எடுத்துக்கிட்டோம்னா அது ஆர் காஸ் டேர்ம் ஆகிடும். காஸ் காம்பவுண்ட் ஈக்குவல் டு ஆர் இன்ட்டு 1 மைனஸ் காஸ் தீட்டா. புரிஞ்சுங்களா? அதாவது இப்படி இருக்கு ஸ்ட்ரிங்கு டிஏ, இதான் மேலே இருக்கிற பாயிண்ட்டு. இதான் சர்க்கிள், இங்கே சென்ட்ரல் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த டி இங்கே இருக்குன்னா இந்த ஆங்கிள் வந்து இங்கே டீட்டா எடுத்துட்டோம்னா இது டி காஸ் தீட்டா, விச் பேலன்சஸ் த வெயிட் எம்ஜி த மாஸு. இங்கே வந்து டி சைன் டீட்டான்னு இருக்கும். ஓகேங்களா. ஓகே, இது ஒரு காம்பனண்ட் இருக்குது. இப்போ டி இப்போ வந்து இங்கே பார்த்தீங்கன்னா டி சைன் டீட்டா இஸ் ஈக்குவல் டு என்ன இருக்கும், சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ் இதுதான் கொடுக்குது, எம்வி ஸ்கொயர் பை ஆர். ஸோ இந்த கான்செப்ட் வந்து இந்த இடத்துல உங்களுக்கு தேவைப்படாது, பின்னாடி தேவைப்படும், நான் பின்னாடி சொல்கிறேன். ஸோ டி சைன் டீட்டா இஸ் ஈக்குவல் டு எம்வி ஸ்கொயர் பை ஆர்னு சொல்லலாமா? ஓகே, இப்போ டி காஸ்ட் என்ன சொல்லலாம், ஈக்குவல் டு எம்ஜி. ஸோ மறுபடியும் ஒரு டைம் சொல்லிடுறேன் பாருங்கள். இங்கே ஒரு ஸ்ட்ரிங் இருக்குது, இன்எக்ஸ்டிபிள் ஸ்ட்ரிங்கு. ஸோ அந்த ஸ்ட்ரிங்கோடைய லென்த் வந்து எல்னு வச்சுக்கலாம். அதில் வந்து பெண்டுலம், ஒரு பெண்டுலம் மாஸ் எம் வச்சுருக்கு. அந்த மாஸோட வெயிட் கீழே எம்ஜி கீழே ஆக்ட் ஆகுது. அது ஒரு சர்க்குலர் இதில் சுற்றுது. அது சுற்றும் போது அந்த ஸ்ட்ரிங்கோட டென்ஷன் டீன்னு ஆக்ட் ஆகுது. அந்த டீயை வந்து 2 காம்பவுண்டாக பிரித்தோம்னா டீட்டா வந்து மேலே எடுத்துக்கும் போது டி காஸ்ட்டாக மேலே போகுது, அண்ட் டி சைன் டீட்டா இந்த பக்கம் போகுது. இந்த டி சைன் டீட்டா ப்ரொவைட்ஸ் நெசசரி சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ் எம்வி ஸ்கொயர் பை ஆர். டி காஸ்ட்டாக பேலன்சஸ் த வெயிட். ஸோ வெயிட்டு பேலன்ஸ் பண்ணுறது இது, டி சைன் டீட்டா தான் சுற்றுறதுக்கு யூஸ் பண்ணுது, அதுதான் அந்த ஃபோர்ஸ். ஸோ இதை வந்து நம்ம நெக்ஸ்ட் பார்ப்போம் அடுத்ததுல. இப்போ இந்த இதுக்கு தேவையில்ல. ஸோ இப்போ டி நமக்கு கான்செப்ட்டுக்கு வரும். டி சைன் ஈக்குவல் டு எம்வி ஸ்கொயர் பை ஆர் பேலன்ஸ் பண்ணிச்சு, டி காஸ்ட் ஈக்குவல் டு எம்ஜின்னு பேலன்ஸ் பண்ணிச்சு. ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணால் கிடைக்கும் tan theta is equal to mm cancel equal to v square by rg. ஸோ v is equal to அதே தான் மறுபடியும் rg tan theta root. அப்போ ஆங்குலர் ஸ்பீட் வேணும்னா ஒமேகா இஸ் ஈக்குவல் டு வி பை ஆர்னு யூஸ் பண்ணிக்கலாம். வி பை ஆர்னா என்ன வரும், ரூட் ஆஃப் ஜி டேன் டீட்டா பை ஆர்னு வரும். அதாவது ஆர்ஜி டேன் டீட்டா மேலே இருக்குது, ரூட் இருக்குது, டிவைட் பை ஆர் இருக்கும். இந்த ஆரை வந்து ரெண்டாக பிரிச்சிடலாம், ரூட் ஆர் இன்ட்டு ரூட் ஆர்னு சொல்லிட்டு. ஒரு ரூட் ஆர் கேன்சல் ஆகிடுச்சுன்னா டோட்டல் ரூட் இருக்கும்படி வந்துடும். ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து டைம் பீரியட் வேணும்னா 2π பை ஒமேகா. அப்போ டைம் பீரியட் எப்படி வரும், ஈக்குவல் டு 2π ஒமேகாக்கு எழுதணும்னா ஆர் பை ஜி டேன் டீட்டான்னு எழுதலாம். ஓகேங்களா. ஆர் எப்படி எழுதலாம்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இதுதான் ரேடியஸ் ஆர், அதாவது இதுதான் ரேடியஸ் ஸ்மால் ஆர்னு வச்சுக்கோங்களேன். இந்த ரேடியஸ் எப்படி எழுதலாம், சப்போஸ் நம்ம வந்து டீட்டா இங்கே எடுத்துக்கிட்டோம்னா, இல்லை எல் இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க, டீட்டா இங்கே எடுத்துக்கிட்டோம்னா ஆர் ஈக்குவல் டு எல் காஸ்ட்னு எழுதலாம், இல்லை எல் இஸ் ஈக்குவல் டு ஆர், சரி ஆர் ஈக்குவல் டு எல் காஸ்ட்னு எழுதிக்கலாம். இப்படி இருக்குது ஸ்ட்ரிங், இப்படி இருக்குது, இப்படி ஆர் ரேடியஸ் இருக்குன்னா இது டீட்டா எடுத்துக்கிட்டிங்கன்னா எல்லை பிரித்தோம்னா எல் காஸ்ட் இங்கே வரும், எல் சைடு அங்கே போகும். ஸோ அதனால் டி எப்படி எழுதலாம்னா அதே எழுதும் போது 2π ரூட் ஆஃப் எல் காஸ் தீட்டா பை ஜின்னு எழுதிக்கலாம், இல்லை ஜி டேன் டீட்டா எழுதிக்கலாம். ஓகேங்களா. ஸோ அது சிம்பிளி பண்ணும்போது உங்களுக்கு வந்து சரி, நம்ம இங்கே தான் டீட்டா இருந்துச்சு. ஸோ எல் காஸ் டீட்டா இங்கே வச்சுக்கோங்க, எல் சைன் டீட்டா இங்கே வச்சுக்கோங்க. ஸோ அப்போ பார்க்கும்போது டி இஸ் ஈக்குவல் டு 2π, இது கிடையாது, 2π ரூட் ஆஃப் எல் பை ஜி டேன் டீட்டா இருக்கும். இங்கே ஆர் இஸ் ஈக்குவல் டு என்ன கிடைக்கும், அப்போ ஆர் ஈக்குவல் டு எல் சைன் டீட்டா, ஒரு மிஸ்டேக்கு.
ஸோ அது திருத்திக்கோங்க. எல் ஈக்குவல் டு ஆர் ஈக்குவல் டு எல் சைன் தீட்டா வரும், நாட் காஸ் தீட்டா. ஸோ எல் சைன் தீட்டா. ஸோ இப்போ வந்து சைன் தீட்டா பை காஸ் தீட்டான்னு போட்டிங்க டேன் தீட்டாக்கு பதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சைனு கேன்சல் ஆகும். விச் இஸ் ஈக்குவல் டு 2π ரூட் ஆஃப் எல் காஸ் தீட்டா டிவைட் பை ஜி. இதுதான் வந்து நம்ம டைம் பீரியட் ஆஃப் சிம்பிள் பண்ணணும். டி ஈக்குவல் டு 2π ரூட் ஆஃப் எல் பை ஜி தென் காஸ் தீட்டா ஈக்குவல் டு 0 டிகிரின்னு போடுறது. புரிஞ்சுங்களா? ஓகே, இந்த சின்ன மிஸ்டேக் தான் பார்த்துக்கோங்க. ஆர் ஈக்குவல் டு எல் சைன் தீட்டா இந்த இடத்துல. ஏன்னா நம்ம ஏற்கனவே வந்து தீட்டா இங்கே எடுத்துடணும் டைம் பீரியடுக்கு. ஸோ இந்த பக்கம் மேலே தீட்டா எடுத்துடணும். அப்போ தீட்டா எல்லாம் காம்பவுண்டாக பிரிக்கும் போது மேலே தான் எல் காஸ் தீட்டா வரும், கீழே இந்த பக்கம் போது தான் எல் சைன் தீட்டா. அந்த எல் சைன் தீட்டா தான் ரேடியஸாக இருக்கும். சரி, ஓகே. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டெத் வெல் மற்றும் ரோட்டார். ஸோ இதை தான் வந்து டெத் வெல்னு சொல்லுவாங்க. அதாவது இது இந்த வால் ரொட்டேட் ஆகும். சரி, வால் வந்து ஸ்டேஷ்னரியாக இருக்கும். இந்த பர்சன் வந்து ஒரு பைக்லேயோ காரில் ரொட்டேட் பண்ணுவாங்க, அதுதான் டெத் வெல். ரோட்டார்னு பார்த்தீங்கன்னா அந்த வால் வந்து ரொட்டேட் ஆகும், இந்த பர்சன் வந்து ஸ்டேஷ்னரியாக ஹேங் ஆகிட்டு இருப்பாங்க. அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ். இங்கே வால் ஸ்டேஷ்னரியாக இருக்கும், பைக்கு சைக்கிள் எடுத்து சுற்றுறது மாதிரி. ஓகேங்களா? இங்கே ரோட்டாரில் ஒரு சுற்றுற வாலில் நான் போய் ஒட்டிக்கிற மாதிரி, ஸ்டிக்கிங் டு த வால், அதான் ரோட்டார். ரெண்டுலேயுமே ஒரே கான்செப்ட் தான். ரெண்டுலேயுமே நார்மல் ரியாக்ஷன் எப்படி கொடுக்கும்? நார்மல் ரியாக்ஷன் ப்ரொவைட்ஸ் த, அதாவது இந்த அந்த வால் வந்து ஒரு ஃபோர்ஸ் வந்து அவங்க மேலே அடிக்கும், அதனால தான் அவங்க ஸ்டிக் பண்ணிகிட்டு இருக்காங்க இந்த இடத்துல. அது இந்த இடத்துல இந்த பைக் வந்து அந்த நார்மல் ரியாக்ஷன் கொடுக்கும் வாலுக்கு. அந்த வால் நார்மல் ரியாக்ஷன் கொடுக்கறதுனால தான் அவன் சுற்றுறான், எல்லாம் விழுந்துருவான். ஸோ நார்மல் ரியாக்ஷன் தான் ரெண்டு இடத்துலையுமே mv²/r ப்ரொவைட் பண்ணுது. அதே ஃப்ரிக்ஷன் தான் அவங்கள ஒட்டி நிறுத்திட்டு இருக்கு, அதான் mg வெயிட் பேலன்ஸ் பண்ணுது. ஓகேங்களா? ஸோ n = mv²/r தான் அந்த சுற்றுறதுக்கான நார்மல் ரியாக்ஷனு. f = mg தான் வெயிட் இழுக்குது, ஃப்ரிக்ஷன். இவன் வந்து கீழே விழுவாமல் தடுக்கிறதுக்கு மேலே வந்து mgன்னு இழுக்குது. ஓகேங்களா? இவனும் வந்து கீழே விழுவாமல் தடுக்கிறதுக்கு கீழே விழு mg இழுக்குதுன்னா அவன் மேலே வந்து ஃப்ரிக்ஷன் ஆக்ட் ஆகுது. ஓகேங்களா? ஸோ இப்போ இதுதான் இது. ஸோ f = mg, n = mv²/r. இது எப்படி எழுதலாம்னா சர்க்குலர் மோஷனுக்கு mr ω² எழுதலாம். ஸோ இந்த ஃப்ரிக்ஷன் must be greater less than μn. ஃப்ரிக்ஷனோட கம்மியாக இருக்கணும், இல்லை விழுந்துருவான். ஸோ mg less than or equal to mu, n-க்கு பதில் என்னதெல்லாம் mv²/r இருக்கலாம். which implies v² must be greater than gr/mu. ஸோ சேஃப் ஸ்பீட்னா எப்படின்னு பார்த்தீங்கன்னா v is equal to மேக்ஸிமம் இப்படி தான் இருக்க முடியும், அதுக்கு மேலே போக முடியாது. சரி, சேஃப் ஸ்பீடு கிரேட்டர் தென் லெஸ் தான் இருக்கக்கூடாது, இல்லை விழுந்துருவான். இப்போ இதுதான் சேஃப் ஸ்பீடு. இதோட கம்மியாக இருந்தால் விழுந்துருவான், மேக்ஸிமம் இருந்தால் விழுவ மாட்டான். பாருங்க, கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு. நம்ம முன்னே பார்த்ததெல்லாம் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு, இது கிரேட்டர் தென் ஈக்குவல் டு. ஸ்பீடு அதிகமாக இருந்தால் சுற்றிக்கிட்டே இருப்பான் கூடவே, இல்லை விழுந்துருவான். ஸோ இதுதான் சேஃப் ஸ்பீடு, இதுக்கு மேலே தான் இருக்கணும். இதுதான் மினிமம் ஸ்பீடு, அதுக்கு மேலே தான் இருக்கணும் ஸ்பீடெல்லாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மோஷன் ஆஃப் எ பார்ட்டிகல் டைட் டு எ வெர்டிக்கல் ஸ்ட்ரிங், வெர்டிக்கல் சர்க்கிள். இப்படி ஒரு சர்க்கிள் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இதில் வந்து ஒரு ஸ்ட்ரிங்கை வச்சு ஒரு பார்ட்டிகல் இருக்குது, அது சுற்றுறாங்க வெர்டிக்கல் சர்க்கிளில். ஸோ வெர்டிக்கல் சர்க்கிளுங்கும் போது இதில் ஹையஸ்ட் பாயிண்ட் ஒன்று இருக்கும், லோயஸ்ட் பாயிண்ட் இருக்கும், ஹரிசாண்டல் பாயிண்ட். இந்த 3 வேரியபிள். இப்போ ஹையஸ்ட் பாயிண்ட்டில் பார்த்தீங்கன்னா இந்த இது வந்து இங்கே வரும்போது இதோட டென்ஷன் வந்து என்ன இருக்கும்? 0வாக இருக்கும். லோயஸ்ட் பாயிண்ட்டில் டென்ஷன் வந்து மேக்ஸிமமாக இருக்கும், ஹரிசாண்டலில் ஓரளவுக்கு இருக்கும். இந்த லோயஸ்ட் பாயிண்ட் இருக்கிற டென்ஷன் வந்து 6 mg ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த ஹரிசாண்டலாக இருக்கிறது 3 mg ஞாபகம் வச்சுக்கோங்க. இங்கே இருக்கிறது 0 ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ இந்த ஃப்ரீ பாடி டயக்ராமில் நம்ம யூஸ் பண்ணும்போது ஸோ இந்த டி மேக்ஸிமம் எப்படி டென்ஷன் ஆக்ட் ஆகும்னா டி இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க. இது நம்ம டீட்டா எடுத்துக்கிட்டோம்னா இங்கே வந்து டென்ஷன் வந்து இது டுவர்ட்ஸ் ஆக்ட் ஆகுது. இந்த லென்த்து வந்து லென்த் ஆஃப் த ஸ்ட்ரிங் தான் இங்கே இருக்கும், லென்த்து வந்து எல்லுன்னு வச்சுப்போம். ஸோ இங்கே நம்ம ஹச் யூஸ் பண்ணுவோம். ஸோ ஹச் இப்படி யூஸ் பண்ணோம்னா எல் லென்த் ஆஃப் த ஸ்ட்ரிங்கு, நம்ம ரேடியஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம்னா ரேடியஸ் ஆர். இந்த இடத்துல ஒரு பாயிண்ட், ஒரு யூனி பாயிண்ட் இந்த பாயிண்ட்டில் வச்சுப்போம். இந்த பாயிண்ட்டில் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ ஏங்கிற பாயிண்ட்டு, பிங்கிற பாயிண்ட்டு, இதுதான் ஹைட்டு. ஸோ இந்த ஹைட் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா r - r cos θ. ஸோ இதுதான் தீட்டானா, இது r cos θ, இது r. ஸோ அப்போ r cos θ டிஸ்டன்ஸ் மைனஸ் டோட்டல் r இஸ் ஈக்குவல் டு h. புரிஞ்சுங்களா? ஸோ அப்போ h இஸ் ஈக்குவல் டு r into 1 - cos θ. ஓகே. ஸோ அனதர் வந்து டென்ஷன் இப்படி மேலே ஆக்ட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க, கீழே வந்து வெயிட் இழுக்கும் mg. ஸோ ஆங்கிள் இங்கே இருக்கிறதுனால இதுதான் தீட்டா, இங்கே mg cos θ இருக்கும், இங்கே mg sin θ இருக்கும். வெலாசிட்டி இப்படி மூவ் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. ஸோ வெலாசிட்டி வந்து பேலன்ஸ் பண்ணுறது mg sin θ. ஓகேங்களா? வெலாசிட்டி அக்சலரேஷன் இதெல்லாம் அப்படி தான் ஆல் ஃபார்ம் போட்டுக்கலாம், அக்சலரேஷன் இப்படி போயிட்டுருக்கு. ஸோ இப்போ மினிமம் வெலாசிட்டி ஹையஸ்ட் பாயிண்ட்டு. ஸோ ஹையஸ்ட் பாயிண்ட்டில் எவ்வளோ இருக்கும்? ஹையஸ்ட் பாயிண்ட்டில்
மினிமம் வெலாசிட்டி இருக்கணும். அதுதான் வெலாசிட்டி மினிமம். எப்படி இருக்கும்? டென்ஷன் வந்து 0 ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ நார்மலாக 4 ஈக்குவேஷன் டெரைவ் பண்ணலாம். இப்போ வந்து ஒர்க் எனர்ஜி தியரம் வச்சு என்ன பண்ணலாம்னா, ஒர்க் ஈக்குவல் டு -u ஈக்குவல் டு -del u அல்லது ஈக்குவல் டு del k ப்ளஸ் del k கைனடிக் எனர்ஜி. ஸோ ஆஃப் m v ஸ்கொயர் மைனஸ் u ஸ்கொயர் ஈக்குவல் டு -mgh சொல்லலாம். இதை வந்து இன்னும் இந்த மைனஸ் அந்த பக்கம் கொண்டு போனோம்னா கிடைக்கும். இங்கே எல்லாரும் பாருங்க, ஆஃப் m u ஸ்கொயர் மைனஸ் u ஸ்கொயர் மைனஸ் v ஸ்கொயர் ஈக்குவல் டு mgh. இப்படி ஒரு ஈக்குவேஷன் டெரைவ் பண்ணலாம். இன்னொரு ஈக்குவேஷன் இப்படி டெரைவ் பண்ணலாம்னா, இங்கே வந்து t இருக்குது. அதாவது t வந்து இப்படி ஆக்ட் ஆகுது, mg காஸ்ட்டை இப்படி ஆக்ட் ஆகுது. ஆனால் சென்ட்ரல் ஃபோர்ஸ் எந்த பக்கம் ஆக்ட் ஆகுது? இந்த பக்கம் தான், டி பக்கம் தான் ஆக்ட் ஆகுது, mv ஸ்கொயர் பை ஆர். அப்போ டி தான் வந்து mv ஸ்கொயர் பை ஆர். அதை வந்து குறைக்கிறது mg காஸ் தீட்டா. இது எப்படி இல்லைன்னா, டி மைனஸ் mg காஸ் தீட்டா ப்ரொவைட்ஸ் த நெசசரி சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ். இப்படி எழுதலாமா? ரெண்டு ஈக்குவேஷன். இப்போ நம்ம ஹையஸ்ட் பாயிண்ட்டில் வி மினிமம் சொன்னோம். அப்போ அங்கே டி ஜீரோன்னு சொல்லியிருக்கோம். ஓகேங்களா? அப்போ காஸ் தீட்டா எவ்வளோ வரும்? இந்த ஹையஸ்ட் பாயிண்ட்டில் தீட்டா வந்து 180 டிகிரி, இங்கே தீட்டா வந்து 90 டிகிரி, இங்கே தீட்டா வந்து 0 டிகிரி. ஓகேங்களா? இப்போ தீட்டா 180 டிகிரினா இங்கே -1 வரும் காஸ் தீட்டா. அப்போ ப்ளஸ் எம்ஜின்னு வந்துடும். டி வந்து 0 ஈக்குவல் டு mv ஸ்கொயர் பை ஆர். அப்போ வி மினிமம் என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா mg. ஸோ m கேன்சல் ஆகிடும். v ஈக்குவல் டு ஆர் இன்ட்டு ஜின்னு இருக்கும். ஓகே, ஆர்ஜி ரூட். இந்த ஆரை தான் நம்ம வந்து ரேடியஸ்னால் வந்து எல்லாம் எடுத்துப்போம். ஈக்குவல் டு ரூட் எல்ஜி, லென்த் ஆஃப் த ஸ்ட்ரிங். ஓகேங்களா? இதுதான் வி மினிமம் அட் ஹையஸ்ட் பாயிண்ட்டு. இப்போ லோயஸ்ட் பாயிண்ட்டில் பார்ப்போம். ஸோ லோயஸ்ட் பாயிண்ட்டில் முன்ன போன மாதிரி டி மேக்ஸிமமாக இருக்கும். அப்படின்னா 6 mg. ஓகேங்களா? இங்கே வந்து தீட்டா எவ்வளோ இருக்கும்? லோயஸ்ட் பாயிண்ட்டில் 0 டிகிரி. அப்போ 0 டிகிரினா இங்கே 1 ஆகிடும். அப்போ டி மைனஸ் எம்ஜி இஸ் ஈக்குவல் டு mv ஸ்கொயர் பை ஆர். இந்த டீங்கிறது தான் 6 mgன்னு இருக்கும். ஸோ m காமன் வெளியே எடுத்து இது கூட கேன்சல் பண்ணிடுவோம். அப்போ 6g மைனஸ் g விச் இம்ப்ளைஸ் 5g இஸ் ஈக்குவல் டு v ஸ்கொயர் பை ஆர். ஆர் வந்து எல்னு எடுத்துப்போம். நம்ம ரேடியஸ் வந்து லென்த் ஆஃப் த ஸ்ட்ரிங்னு எடுத்துட்டோம்னா v ஸ்கொயர் ஈக்குவல் டு 5gl அல்லது v இஸ் ஈக்குவல் டு ரூட் 5gl. இதுதான் வந்து லோயஸ்ட் பாயிண்டில் இருக்கிறது. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஹரிசாண்டல் பொசிஷனில் ஹரிசாண்டல் பொசிஷனில் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஹரிசாண்டல் பொசிஷனில் டி வந்து எவ்வளோ இருக்கும்? 3 mgயில் இருக்கும். தீட்டா வந்து 90 டிகிரி. அப்போ காஸ் தீட்டா வந்து 0. அப்போ டி மைனஸ் mg இன்ட்டு 0 ஈக்குவல் டு mv ஸ்கொயர் பை ஆர். ஸோ 3 mg இஸ் ஈக்குவல் டு mv ஸ்கொயர் பை ஆர். கேன்சல் ஆகிடும். v இஸ் ஈக்குவல் டு 3gl ரூட். இதுதான் வந்து வெலாசிட்டி ஆடுது ஹரிசாண்டல் லொகேஷன். நீங்களா வெலாசிட்டி மினிமம் வெலாசிட்டின்னு சொல்லலாம். ஓகே, ஸோ புரிஞ்சிச்சா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சில எக்ஸாம்பிள் சொல்கிற பாருங்க. இப்போ வந்து ரூட் 5gr இல்லை 5gl எங்கே வந்துச்சு? லோயஸ்ட் பாயிண்டில் வந்துச்சு. ஓகேங்களா? ஸோ இப்போ லோயஸ்ட் பாயிண்டில் ரூட் 5gl இருக்குது, 5gl 5gr. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஹரிசாண்டல் பாயிண்டில் 3gl, இங்கே gl. ஓகே, இப்போ லோயஸ்ட் பாயிண்ட்லேருந்து மேலே போகணும். அப்போ வந்து லோயஸ்ட் பாயிண்ட்லேருந்து ரூட் 2glன்னு வச்சுக்கோங்க. ஸோ இந்த ரூட் ஜிஆர் இருக்கும், சாரி ஜிஎல், ரூட் 5glக்கும் 2glக்கும் நடுவில் அந்த வெலாசிட்டி மினிமம் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இது வரைக்கும் போகும். இது வரைக்கும் 90 டிகிரி, 90 டிகிரிலேருந்து 180 டிகிரி வரைக்கும் போயிட்டு நடுவுலேயே வந்து பேரபோலிக்காக ஓடிடும். ஏன்னா மேக்ஸிமம் போகிறதுக்கு ரூட் ஜிஎல் வேணும். ஆனால் இங்கே 2gl தான் இருக்குது. ஸோ ரூட் 3gl, ரூட் 2gl, அப்புறம் ரூட் gl, இங்கே ரூட் 4gl. இந்த பாயிண்ட் எடுத்துக்கிட்டோம்னா இங்கே ஜிஎல் இருக்கணும். ஸோ ரூட் 2gலேருந்து 5gl வரைக்கும் இருக்குன்னா இப்படி போயிடும், அப்படியே அங்கேயே கட் ஆகிடும், மேலே போகாது, டென்ஷன் வந்து லூஸ் ஆகிடும். அதே ரூட் 2gலேருந்து 0க்குள்ளே இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், பிட்வீன் இதுக்குள்ளே வந்து பி மினிமம் இருந்துச்சுன்னா என்னாகும்? 90 டிகிரியிலே விழுந்துடும். அது 0 கிரேட்டர் தென் v லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு ரூட் ஜிஆர் இருந்துச்சுன்னா இது எங்கே நின்றோம்? 90 டிகிரி. அந்த 90 டிகிரி ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட்லே, ஓகேங்களா, இங்கேயே விழுந்துடும். ஓகேங்களா? இங்கேயே வந்து ரிலீஸ் ஆகி போயிடும். இல்லை இங்கேயே வந்து ஆசிலேட் ஆகிட்டு இருக்கும். இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இங்கேயும் ஆசிலேட் ஆகிட்டு இருக்கும். அதே வந்து 2gr க்கும் v லெஸ் தென்
5G ஆர்க்கிடெக்சர்னு சொன்னேன். இந்த குவாட்ரண்ட்டில் வந்து பேரபோலிக் பாத்தில் மூவ் ஆகும். இங்கே போயிட்டு அப்படியே பேரபோலிக் பாத்தில் இப்படி அது மேலே போகாமல் கீழே சுற்றி வரும் பேரபோலிக் பாத்தில். சரி, ஓகே. ஸோ அவ்வளோதான் வந்து சர்க்குலர் மோஷனில் இவ்வளோதான் வந்து. ஸோ நம்ம என்னென்ன பார்த்துருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மோஷன் ஆஃப் பார்ட்டிகல் ரைட் ஸ்ட்ரிங் இன் வெர்டிக்கல் சர்க்கிள் பார்த்துருக்கோம். அப்புறம் டெஸ்டில் ரோட்டார் பார்த்தாச்சு, கோனிக்கல் பெண்டுலம் வந்து பார்த்துருக்கோம், இந்த பெண்டிங் ஆஃப் சைக்கிளிஸ்ட்டு, அப்புறம் இந்த பேங்கிங் அப்ரோச் இதுதான் இம்பார்ட்டண்ட்டு. இதனால் நல்லா பார்த்துக்கோங்க.